யாருக்கு வாக்களிப்பது என்கிற தேர்தல் ஜுரம் நேற்றோடு முடிந்துவிட்டது. ஆனால் அந்த தேர்தல் ஏற்படுத்திய வடுக்களும் தழும்புகளும் நம்முடைய சமுதாயத்திலிருந்து என்றைக்கு அழியும் என்றைக்கு மறையும் என்று எண்ணுகிற அளவிற்கு, கேள்வி கேட்கிற அளவிற்கு பெரும் பெரும் வடுக்களை இந்த தேர்தல் களம் நம்முடைய சமூகத்திற்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலின் பொழுதும் நாம் பார்க்கிற அதே மாதிரியான காட்சிகள் விதிவிலக்கு இல்லாத வகையில் இந்த தேர்தலிலும் அரங்கேறியது. எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது அப்படிங்கிற விவகாரம் சம்பந்தமா கருத்து மாறுபாடு கொண்ட காரணத்தினால சிறு வயதிலிருந்து விவரம் தெரிவதற்கு முன்னாடி இருந்து ஒரே தெருவில், ஒரே சமூகத்தில், ஒரே ஏரியாவில், ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்து பல வருடங்களாக நண்பர்களாக இருந்தவங்க இந்த தேர்தல் முரண்பாட்டின் காரணமாக இன்றைக்கு சண்டையிட்டு உன் முகத்தில் நான் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் நீ முழிக்காத என்கிற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தேர்தலையும் அது மாதிரி சில ஏற்படும். சில குடும்பங்களில் ஒரு தந்தை தன்னுடைய மகனை பார்த்து சொல்றாரு, நீ மட்டும் அவனுக்கு வாக்கு கேட்டு போன, இனிமே நீ என் பிள்ளையே இல்லைன்னு சொல்லிடுவேன், என் சொத்துல சல்லி காசு உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டி வீட்டுக்குள்ள பூட்டி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருடைய சொல்லுக்கு ஆதரவா கரெக்ட், சரியா செஞ்சீங்க, இது மாதிரி எல்லாம் மிரட்டி வைக்கல உருட்டி வைக்கலன்னா சரிப்பட்டு வராது, நம்ம பிள்ளைங்க வம்பா போயிடுவாங்க என்று அதுக்கு தூபம் போட்டு அவருக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய சில பேர் அவரை சுத்தி நிக்கிறத பார்க்கிறோம். அதுல உச்சத்துல கொடுமையிலும் ஆகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னு பார்த்தா, மார்க்க அறிஞர்களாக, சமுதாய தலைவர்களாக, சமுதாயத்திலே அறியப்பட்ட ஆளுமைகளாக இருக்கிற பல பேர் சமூக வலைதளத்தில் அவர்கள் மார்க்கத்தின் பெயரால் அள்ளிவிட்ட ஃபத்வாக்கள் இருக்கிறது. அருவருப்பிலும் உச்சபட்ச அருவருப்பு. இந்த தேர்தல் காலத்தில் யாருக்கு வாக்களிக்கணும் என்பது 100% அல்லாஹ்வால் நேரடியாக வழிகாட்டி தரப்பட்ட வஹி செய்தி அல்ல. அது சமுதாயத்தில் முன்னாடி உள்ள வரலாறுகளை வச்சு, நடப்பு நிகழ்வுகளை வச்சு கொஞ்சம் முன்பின்னா ஆய்வு செய்து, இவங்க இந்த ரூட்ல போற மாதிரி தெரியுது, அவங்க அந்த ரூட்ல போற மாதிரி தெரியுது, நம்ம இப்படி போனோம்னா நல்லா இருக்கும் போல இருக்குது என்று கடந்த காலம் சில வரலாறுகளை வைத்து கொண்டு எதிர்காலத்தில் இப்படித்தான் அது போகும் என்று ஒரு அசம்ஷனாக, ஒரு யூகமாக முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் செயல்படக்கூடிய செயல்பாடு தான் அது. ஒன்றும் 100% நம்ம சிந்திச்ச மாதிரி கரெக்டா போயிடும் அப்படி யாரும் உத்தரவாதம்லாம் சொல்ல முடியாது. நம்ம யாருக்காக வேண்டி உத்தரவாதமா வாக்கு கேட்டோமோ அவங்க நாளைக்கு 100% கரெக்டா இருப்பாங்க என்று உங்களால் உத்தரவாதம் தர முடியுமான்னு கேட்டா, நாம யாருக்கு வாக்கு கேட்கிறோமோ நம்மளால அப்படியான உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. பெரும்பாலும் நம்புறோம், கடந்த காலத்தை வச்சு பார்க்கிறோம், இது இப்படித்தான் இருக்கும்னு யூகிக்கிறோம். ஒருவேளை நாளைக்கு மாறவும் செய்யலாம். அங்க இருக்கிறவர்கள் ஒன்றும் புனிதர்கள் இல்லை, வானத்திலிருந்து இறங்கி வந்த வானவர்கள் இல்லை. அவர்கள் கடந்து வந்திருக்கிற அரசியல் பாதை ஒன்றும் பாலும் தேனும் ஓடுகிற அற்புதமான ஒரு சொர்க்க சோலைகள் அவங்க ஒன்றும் கடந்து வந்துடல. அவங்களுடைய எல்லாருடைய கடந்த கால வாழ்க்கையிலேயும் பல அசிங்கங்களும், பல தவறுகளும், பல முரண்பாடுகளும், பல வாக்குறுதி மீறல்களும் எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கிறாங்க. ஆகையினால மனித அறிவுக்கு உட்பட்டு, நம்முடைய தேவைக்கு சூழலுக்கு உட்பட்டு ஒரு முடிவை நோக்கி நம்ம நகர்றோம். அதுல அல்லாஹ் நாடினால் சில நன்மைகளும் விளையலாம், அல்லாஹ்வுடைய நாட்டத்திலே சில தீமைகளும் தவறுகளும் நிகழ்ந்து விடலாம். இதுதான் யதார்த்தம். ஆனா இதற்காக வேண்டி அது மார்க்கத்தில் என்னமோ அல்லாவே நேரடியாகவே அது குறித்து எச்சரித்ததை போல ஹராம் என்கிற சொற்களையே நேரடியாக பாவித்து இதற்காக வாக்களிப்பது ஹராம், மார்க்கத்திலே குற்றம், நீ பாவி, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெறுவாய். ஹராம் என்கிற சொல்லையே மார்க்கத்தில் பேணுதலாக இருக்கிற அறிஞர்கள் மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட காரியத்தை தான் நம்ம ஹராம்னு சொல்றோம். ஆனா இதுவே பேணுதலாக இருக்கிற மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஹராம் என்கிற சொல்லை தடுக்கப்பட்ட அனைத்துக்கு நீங்க பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல அவன் எதையெல்லாம் தடுத்திருக்கிறானோ எல்லாத்தையும் ஹராம் என்கிற வார்த்தையில சொல்லல. சிலதை நான் வெறுமனே தடுத்திருக்கிறேங்கிற வார்த்தையில சொல்றான், சிலதை அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுங்கிற வார்த்தையில சொல்றான். இந்த மாதிரி மனிதர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான் என்ற வார்த்தையில சொல்றான். சில விஷயங்கள் அல்லாஹ் ஹராம் என்கிற வார்த்தையில சொல்றான். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, மார்க்கத்தில் செய்யக்கூடாது என்பதுதான் அதனுடைய இறுதி பொருள், அதுதான். ஆனா அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரே வார்த்தையை பயன்படுத்தலையே. சிலது வெறுப்பானதுங்கிறான், சிலது மோசமானதுங்கிறான், சிலது அல்லாஹ்வுக்கு பிடிக்காததுங்கிறான், இது ரொம்ப பெரிய வழிகேடுங்கிறான், சிலது ஹராம்ங்கிறான். அப்ப அல்லாஹ் ஹராம் என்று சொன்னதை தவிர வேறு எதையும் நாம் ஹராம் என்கிற வார்த்தையில் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு பேசுறான் போது நம்மளும் அதில் கவனமாக இறைவனால் எது ஹராம் என்று சொல்லப்பட்டதோ அதற்கு மட்டுமே ஹராம் என்கிற சொல்லையும், மற்ற தீமைகளுக்கு, தவறுகளுக்கு அதற்கு தகுந்தாற் போன்று அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிற சொற்களையும் தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய
பேணுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மார்க்க அறிஞர்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இப்படி சொல்லப்பட்ட விஷயத்திலே, தடுக்கப்பட்ட விஷயத்திலே ரொம்ப கவனமா பயன்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய சூழல்ல, நேரடியாக சொல்லப்படாத ஒரு விஷயத்தை, நம்முடைய யூகத்தின் அடிப்படையில் முடிவெடுக்கிற ஒரு விஷயத்தை, இது சரியாக இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம், இரண்டுக்கும் வாய்ப்புள்ள ஒரு விஷயத்துல மார்க்க அறிஞர்களாக இருந்து கொண்டு நாம போய் அது ஹலால் ஹராம் ஃபத்துவா, அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்றுவாங்கன்னு ஃபத்துவா, நான் சமுதாயத்தை குழி தோண்டி புதைச்சிருவாங்கன்ற மாதிரி ஃபத்துவா. நான் ரொம்ப எளிமையா இந்த மாதிரியான மக்களை பார்த்து கேட்கிறேன். இதற்காக கடும் சண்டையிட்டுக் கொண்ட, இதற்காக வேண்டி தங்களுடைய நண்பர்களை பகைத்துக் கொண்ட, இந்த சமுதாயத்திலே பெரும் வெறுப்பை விளைத்துக் கொண்ட அந்த மாதிரியான இந்த சமூகத்தினுடைய உறுப்பினர்களை பார்த்து நான் கேட்கிறேன், நாம் அழைத்த இந்த அழைப்பு, நாம் எதற்காக, எந்த கட்சிக்காக வேண்டி வாக்கு சேகரித்தோமோ அந்த அழைப்பு, அது 100% உண்மையா பொய்யா, நன்மையா தீமையா என்பதை நாம் அறிய மாட்டோம். நன்மைகளும் தீமைகளும் இதிலே கலந்திருக்கிறது. ஆனால் 100% நன்மையின்பால் அழைக்கிற ஒரு அழைப்பு இருக்கிறது. அதுல தப்புக்கு வேலையே கிடையாது. 100% அது நன்மையை தவிர வேற எதையும் விளைவிக்கவே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பு இருக்கிறது. அதுதான் அல்லாஹ்வை நோக்கி அழைக்கிற அழைப்பு. அல்லாஹ்வை நோக்கி நம்ம கூப்பிடுறோம்ல, சத்தியத்தின்பால் வாருங்க, உலகத்தை எல்லாம் படைச்ச இறைவன் ஒருத்தன் தான், அவனை மட்டுமே நீங்க வணங்குங்க, அல்லாஹ் விளங்கி இருக்கிற வேதத்தை ஃபாலோ பண்ணுங்க, அதுல இருந்து நீங்க வழிதவறி பெயராதீங்க என்று அல்லாஹ்வின்பால், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின்பால் அழைக்கிற அழைப்பு இருக்குதே, 100% உலகமே எதிர்த்தாலும், உலகமே மறுத்தாலும் 100% அடிச்சு சொல்லலாம், இதுல நன்மையை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. உன் பார்வையில, உன்னுடைய கருத்துல அது ஏதோ பிழை இருப்பதை போல, ஒரு பலகீனத்தை போல உங்களுக்கு தோன்றினாலும் அது உங்கள் தோன்றுதல் தானே தவிர நிஜத்துல அப்படி கிடையாது. 100% அல்லாஹ்வுடைய வார்த்தையில பிழையே இல்லை. அப்படிப்பட்ட அல்லாஹ்வின்பால், அவனுடைய மார்க்கத்தின்பால் அழைக்கிற அழைப்புக்கே அல்லாஹ் எப்படி அழைக்கணும்னு ஒரு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்கான். 100% உண்மைதான், சத்தியம்தான், நன்மைதான். ஆனா அந்த சத்தியத்தின்பால் நீங்க யாரை கூப்பிடுறீங்களோ அவனுக்கு நன்மை தான் கிடைக்கும். ஒரு கட்டத்தில் அவனுக்கு தீமை விளையவே விளையாது. அப்படிப்பட்ட விஷயத்துக்கு நீங்க கூப்பிடும் போது கூட அதுக்குன்னு ஒரு பெரிய ரூல்ஸ் போட்டு, இப்படிதான் கூப்பிடணும், ஏற்கு மாற கூப்பிடாத, கோவப்பட்டு கூப்பிடாத, சண்டை போட்டு கூப்பிடாத. உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா வல் மௌஇலத்தில் ஹஸனா வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். உது இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா, உமது இறைவனின் பாதையின்பால் ஹிக்மத்தோடு, ஞானத்தோடு அழைப்பீராக, மதிநுட்பத்தோடு அழைப்பீராக. வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தை கொண்டு அழைப்பீராக. வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களோடு தர்க்கம் செய்ய வேண்டிய நிலை வந்தால், நாம ஒருத்தர் அப்படி கூப்பிடும்போது அவர் மறுப்பார்ல, நான் ஏன்பா அந்த பக்கம் வரணும், அல்லாஹ் ஒருத்தன் எப்படி சொல்ற, ஒரு ஆள் எப்படி இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ண முடியும், இது அல்லாஹ்ட்ட இருந்து வந்த வேதம்ன்றது என்ன சான்று, அதெல்லாம் முகமது தானா இட்டு கட்டிக்கிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னா அவனுக்கு இருக்கிற முன் அனுபவத்தின் அடிப்படையில, முன்முடிவின் அடிப்படையில் நம்மிடத்துல தர்க்கம் பண்ணுவாங்கல்ல. அப்படி தர்க்கம் பண்ண வேண்டிய சூழல் வந்தா அல்லாஹ் சொல்றான், வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன், அவர்களிடத்திலே விவாதிக்க வேண்டிய, தர்க்கம் செய்ய வேண்டிய சூழல் வந்தால் மிக அழகான முறையில் அஹ்ஸன், அஹ்ஸன்ங்கிறது இருக்குதே, அதுக்கு மேல உள்ள அதே வசனத்துல சூரத்து நஹ்லில 16வது அத்தியாயத்துல இந்த செய்தியை பேசுறான். இதுக்கு முந்தின அந்த வார்த்தையில வல் மௌஇலத்தில் ஹஸனா அப்படின்னா, அழகான உபதேசத்தை கொண்டு, அந்த அழகு அப்படிங்கிற சொல் இருக்குல்ல, மௌஇலத்தில் ஹஸனா, ஹஸனா என்ற சொல்லும் பின்னாடி வர்ற இந்த அஹ்ஸன் என்கிற சொல்லும் ஒரே சொல்லிலிருந்து வந்தது. ஆனா ரெண்டுக்குமே அர்த்தம் வேற. ஹஸன்னா சாதாரண அழகு, அஹ்ஸன்னா பேரழகு, உச்சபட்சமான அழகு. நீ அவங்களோடு தர்க்கம் பண்றதா இருந்தா ரொம்ப சாதாரணமா தர்க்கம் பண்ணக்கூடாது, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா, ரொம்ப பெர்ஃபெக்டா, எந்த வகையிலும் உங்களுடைய தர்க்கத்துல நீ யாருன்னு காட்டக்கூடிய வந்துடக்கூடாது. நானா நீனா போட்டு பார்க்கலாம் சண்டைக்கு வந்துடக்கூடாது, அவனுடைய ரோஷத்தை தூண்டி விட்டுறக்கூடாது, அவன் உன் பேச்சினாலேயே இந்த சத்தியத்தை விட்டு விலகிற போறோம் அப்படியான ஒரு சூழல் வந்துடக்கூடாது. கேலி, கிண்டலு, நக்கலு, நெய்யாண்டி, அதுக்கு பேச்சுக்கு இடமே கிடையாது. அவன் எப்படியாவது வந்துடணுமே அப்படிங்கிற கரிசனத்தை தவிர, அக்கறையை தவிர அந்த விவாதத்தில் வேற ஒண்ணுமே இருக்கக்கூடாது. நான் பெருசா நீ பெருசா, நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியா, யாருக்கு ஆதாரம் இருக்குது, யார் விவரமான ஆளு, யாருக்கு பிரபல்யம் இருக்குது, யாரு சொடக்கு போட்டு 1000 பேர் வருவா, அப்படியெல்லாம் காட்டுறதுக்கு இல்லை இந்த விவாதம். அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிறதுக்கு இந்த விவாதம். அப்ப அல்லாஹ்வின் பக்கம் வந்துடணுமே அப்படிங்கிற கரிசனத்தோடு அந்த விவாதத்தை நீ நடத்தணும்பா. இப்படி ரூல்ஸ் போடுறாங்கல்ல, எதுக்கு? எந்த அழைப்பு 100% உண்மையும் நன்மையும் இந்த சமுதாயத்துக்கு, உலகத்துக்கு பெற்று தருமோ அந்த அழைப்பை நீ நோக்கி நீங்கள் அழைக்கிற பொழுது கோபப்பற்றாத, எரிச்சல் பற்றாத, சண்டை போற்றாத, கெட்ட வார்த்தையை
அல்லாஹ்வை விட்டுப்புட்டு அவங்க யாரை கூப்பிடுறாங்களோ அந்த தெய்வங்களை நீங்க திட்டிடாதீங்க. நல்ல யோசிங்க. திட்டுவதற்கு மிக தகுதியானது எது? அல்லாஹ் மாதிரி இன்னொரு படைப்பு இருக்குது, ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்றதை திட்டுவதை விட உலகத்துல வேற எதையாவது திட்டுறதுக்கு நியாயம் இருக்கா? ஏன்னா இது 100% பொய். உலகத்தை படைச்சவன் ஒருத்தன் தான். அவனுக்கு தவிர 2 பேர் கிடையாது, 2 கடவுள் கிடையாது, வேற எந்த தெய்வமும் கிடையாது. இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்றான், கற்பனையை சொல்றான். திட்டுவதற்கு ஆகத்தே ஏன்னா பொய்யானதை போட்டு வணங்குற அப்படின்னு நீங்க திட்டுவதற்கான நியாயம் அதுல இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான் திட்டிடாதப்பா. ஏன் திட்டக்கூடாது? அந்த தெய்வங்களாம் திரும்ப அடிச்சிடும். அப்படியா? அந்த தெய்வத்துக்கு பயந்துகிட்டா? அல்லாஹ்வை விட்டு வேற வேற எந்த தெய்வங்களை அவங்க வணங்குறாங்களோ அந்த தெய்வங்களை நீங்க திட்டாதீங்க என்பது அந்த தெய்வத்தின் மீது இருக்கிற மரியாதையினாலா, அதன் மீது இருக்கிற பற்றின் காரணமாகவா? ஏன்னா அப்படி ஒன்னே இல்லையே. வேற எதுக்கு அல்லாஹ் திட்டாதன்னா? அந்த தெய்வத்தை பத்தியான விஷயம் இல்லப்பா, அதை நம்புறான ஒருத்தன் அவனை பத்தியான விஷயம். அதை ஒருத்த மதிக்கிறான்ல, அதை ஒருத்த கடவுள் நினைக்கிறான்ல, அதை உண்மை நம்புறான்ல, அப்ப அவனை நீ அந்த தெய்வத்தை திட்டும் போது அவன் பதிலுக்கு அல்லாஹ்வை திட்டுவான். அவன் விவரம் இல்லாம திட்டுவான். சத்தியத்தின் மேல் வரணும்னு அவனுக்கு தோணாது. நம்ம கடவுளை போய் அவன் திட்டுறான், அது அவனுக்கு பெருசா தெரியும். லாஜிக்கா அறிவுபூர்வமா அப்படி நீ எடுத்து வை, வெறுமனை திட்டாத. இப்ப நீங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்ட ஆளும் பெருமக்களை, பிரச்சாரகர்களை எல்லாத்தையும் நீங்க எடுத்து பாருங்க. அந்த பேச்சு எப்படி இருந்துச்சு? ரொம்ப கண்ணியமா, ரொம்ப நேர்த்தியா, ரொம்ப அழகா, வாத பிரதிவாதங்களோட அப்படிதான் இருந்துச்சா? ரசிக்க தகுந்த தமிழ்நாட்டில் நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களை கொண்டிருக்கிற ஆளுங்களாக கருதப்பட்டவர்கள் கேலியும் கிண்டலும் நக்கலும் நையாண்டியும். அவர் நினைச்சுக்கிட்டாரு சினிமா மாதிரி தான் நேச்சுரல் களம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டாரு. சைக்கிள்ல இறங்கி வந்தான், ஒருத்தன் மாலையை தூக்கி போட்டான், மாலையை போட்டவன பயந்துட்டான். விஜய்க்கு எதிராக ஓட்டு கேட்கிறார். அவருக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றான். அதுக்கு என்ன வாதம்? என்ன இவங்களாம் ஒரு ஆளு, இவனுக்கு நீ ஓட்டு கேட்டு வந்திருக்கியா? சைக்கிள்ல வர்றான், மாலையை தூக்கி போட்டான், மாலையை பட்ட உடனே அவர் ரொம்ப பதறிட்டாராம். உடனே சைக்கிளை போட்டு திரும்ப காருக்குள்ள போயிட்டாராம். இது எதுக்கு சொன்னீங்க? இதனால் உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த வாதத்தை வைப்பதனால் அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறது தப்பு, அதுல இருந்து மக்களை மீட்டெடுக்கணும் என்பதுதான் இதனுடைய நோக்கமா? அப்படி இருந்திருந்தா இப்படி பேச நெசமா உங்களுடைய நோக்கம் அது இருந்தா இப்படி பேச முடியுமா? எவன் அந்த கட்சிக்காரனா இருக்கிறானோ, அந்த கட்சியை ஆதரிக்கிறானோ, அந்த காட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறானோ அந்த பையன்களை, அந்த பெண்களை, அந்த சிறுவர்களை, அந்த முதியவர்களை இது கன்வின்ஸ் பண்ணுமா? அது கோபம் வருமா? கோபம் தானே வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்கள் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செய்து விடாதீர்கள். உங்கள் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா என்ன? அவர் தப்பு செய்யறான், அவர் குடிகாரரு, மீண்டும் மீண்டும் குடிக்கிறாரு, திரும்ப திரும்ப தண்டனைக்கு ஆளாகிறாரு. சஹாபாக்களும் பேசிக்கிறாங்க, என்னடா இந்த ஆளு ஒரே குடிச்சுப்புட்டு கொஞ்சம் கூட இவனுக்கு மார்க்க பற்றி இல்ல, அவன் அப்படி இப்படின்னு அவரை திட்டுறாங்க. அப்படி திட்டுகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி எல்லாம் திட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்றேன்னு ஆயிரும். உன் சகோதரன் அதுல இருந்து மீட்க முடியாதுப்பா. இப்படியே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா உடனே ஆமாப்பா எனக்கு அறிவு இல்லப்பா, என்னப்பா சொல்லி அவர் திருந்திடுவாரா? ஆமடா இப்ப அறிவில்லை, என்ன செய்யணுங்கிற? இப்படிதான் வரும். இயல்பா நம்ம அப்படித்தானே இருப்போம். சாதாரணமா நம்ம ரோட்ல தப்பா வந்துட்டோம், ராங் ரூட் வந்துட்டோம், வந்த ரூட் தெரியாது, ஒன்வேன்னு தெரியாம ஒன்வேல வந்துட்டோம். வந்த உடனே தான் நமக்கு தெரியும், ஆகா தப்பா வந்துட்டோமே. அப்ப பாக்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஏத்ராவது வந்தவன் முட்டிட்டான். நாமளே தப்புன்னு நினைச்சு திரும்ப போலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஏத்தாப்புல ரைட்டா வந்த ஒருத்தவன் தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு கொஞ்சமே அறிவு இருக்கா? இப்ப ஆமாங்க நான் தப்பா வந்துட்டேங்க அப்படின்னு பாரா, எல்லாம் தெரியும் போடா அப்படின்னு நம்ம பதில் சொல்லுவோமா? நம்மளுடைய பதில் எதுவா இருக்கும்? ஆக்சுவலி நமக்கு தெரியுது தப்புன்னு, நம்மளே ரூட்டை மாத்தணும்னு நினைச்சோம், ஆனா மாத்த விடாம ஆக்குறது எது? அவன் பேச பேசு. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் தவறான நிலையில இருந்து சரியான நிலைக்கு அழைச்சிட்டு வரணும்னு நீங்க நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த நினைப்பை டெலிவரி பண்றீங்க. அவனை திட்டுனா, அவனை ஏசுனா, அவனை பேசுனா அவன் ஒன்னும் சீர்திருத்தம் பெற்றுவான்னு நினைக்காத. கனிவோட, கரிசனத்தோட, அறிவுரையோட, உபதேசத்தோட அந்த மாதிரி உன்னுடைய பேச்சு இருக்கணும். எதுக்கு? சத்தியத்துக்கு, உண்மைக்கு. இங்க இது உண்மையா? 100% உண்மையா? நன்மை இருக்கு, நான் இல்ல மறுக்கல. தேர்தலுக்காக பேசினதோ, உழைச்சதோ, பிரச்சாரம் பண்ணதோ அது குற்றம், அது பாவம், அந்த அர்த்தத்தில் நான் சொல்லவே இல்லை. உங்க பார்வையில் ஒரு பிழை, அவர்களின் பார்வையில் அது சரி. ரெண்டுக்கு வாய்ப்பு இருக்குல்ல.
உங்க விருப்பத்துக்கு எதிராக அவர் நிக்கிறாருன்றதுக்காக வேண்டி அவரோட சண்டை போடுவீங்களா? அவர் யாரு? சண்டை போடுகிற அளவிற்கு அது அவ்வளவு முக்கியமான விஷயமா? அல்லது அவனுக்கு அது சரின்னு படுத்து பார்த்து அவனுக்கு சில வாதங்கள் இருக்கு, அவனுக்கு சில நியாயம் இருக்கு, ஒரே போட்ட கட்சிக்கே போட்டுக்கிட்டே இருக்க வேண்டாம்பா, ஒரு மாற்றம் வரணும்னு நினைக்கிறான், அதனால அவன் மாத்தி போட்டான் அப்படின்னு அவனுடைய மாற்று கருத்தை ஏன் உங்களால் மதிக்க முடியவில்லை? உங்கள் கருத்தை உலகமெல்லாம் மதிக்கணும், உங்க புள்ள மதிக்கணும், உங்க ஃப்ரெண்ட் மதிக்கணும், எல்லாரும் மதிக்கணும்னா நீங்க அவர்களுடைய கருத்தை மதிக்கணும்ல. உங்க கருத்தை அவங்க மதிக்கணும். உண்மையில அதுல நியாயமா நீங்க இருந்தீங்கன்னா அப்ப அவங்க கருத்தை நீங்க மதிக்கணும்ல. அவங்க யாரும் எல்லாரும் உங்களுக்கு தான் மதிப்பு கொடுக்கணுமா? உங்க பேச்சதான் கேட்கணுமா? அவரவர் விருப்பப்படி அவரவர் செய்யறார். எடுத்து சொன்ன நீங்க உறுதியா நில்லுங்க, வாதம் பண்ணுங்க, தர்க்கம் பண்ணுங்க, நியாயத்தை சொல்லுங்க. அதுக்கு பிறகு இல்லப்பா நீ சொன்னதை ஏத்துக்க முடியல, நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போறேன்னு போனா போயிட்டு போறாரு. இப்ப என்னங்கிற அதனால இப்ப என்ன குடிமுடிக்க போச்சா? குர்ஆன் சொல்லுகிறது வாத்தியுல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், வலா தனாஸு சண்டை போட்டுக்காதீங்க, ஃபதஃஸலு கோரைகளாயிருவியப்பா, வ தذهب ரீஹுக்கும் உங்களுடைய பலம் குன்றி போய்விடும், வஸ்பிரு பொறுமையா இருங்க, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன் அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அதுல அல்லாஹ் பயன்படுத்துற வார்த்தையை பாருங்க, வதذهب ரீஹுக்கும் உங்களுடைய பலம் குன்றி போயிரும்னு சொன்னா அந்த இடத்துல வர்றது ரீனா என்ன தெரியுமா? காற்றுன்னு அர்த்தம் அரபியில. அப்படின்னா என்ன? காற்றுக்கு கண்ணுக்கு புலப்படல, ஆனால் கண்ணுக்கு புலப்படாவிட்டாலும் பேராற்றல், பெரும் காற்றுக்கு பேராற்றல் இருக்கு. கண்ணை வச்சு பார்த்தா தெரியாது, ஆனா உள்ள சொலட்டு அடிச்சுதுன்னா அப்படியான ஒரு பெரும் பவர் காற்றுக்குள்ள இருக்குது. கஜா புயல் வந்துச்சு, உங்களை பல பேர் போய் பார்த்திருப்பீங்க. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பெரிய பெரிய அந்த கரண்ட் கம்பிகள் இருக்கும்ல, போஸ்ட் கம்பிலாம், அந்த போஸ்ட் கம்பி ஒரு இடத்துல இப்படி 2 கம்பி இப்படி நட்டி வச்சு ஒயர் கட்டி இருக்கிறாங்க. புயல் அடிச்சதுல 2 கம்பி இப்படி ஒன்னோட ஒண்ணு கயிறுல நூல்களை பிணைச்சு வச்சிருப்பாங்க தெரியுமா? இப்படி 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 பிணைச்சிருப்போம்ல, அந்த மாதிரி கம்பி இப்படி இப்படி சுருண்டு நிக்குது. இப்படி நட்டு வச்சிருந்த கம்பி நம்ம ரோட்ல பாக்குறோம்ல, காத்து எப்படி அடிச்சிருக்கும் பாருங்க. வெறும் கம்பு இல்லை இது, கயிறு இல்லை இது, கைத்து இப்படி உருட்டல, காத்து இப்படி சொலட்டி அடிச்சதுல இந்த 2 கம்பியும் ஒன்னோட ஒண்ணு இப்படி பின்னி பிணைஞ்சு 2 பாம்பு சேர்ந்து உருண்டு நின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி 2 கம்பியும் சேர்ந்து நிக்குது. மனுஷன் இப்படி செய்யணும்னா ராப்பகலா உழைக்கணும், நெருப்புல போட்டு அடிச்சு கங்காக்கி ஒரு பெரிய ஆற்றலை வெளிப்படுத்தினா தான் இப்படி ஒரு வேலையை செய்ய முடியும். ஆனா அடிச்ச காத்து அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள இருக்கு. எங்க இருக்கு தெரியுமா? நீ எல்லாம் ஒன்னா நின்னா இருக்கு, சண்டை போடாம இருந்தா இருக்கு. நீ சண்டை போட்ட, முரண்பட்ட, உன்னுடைய காற்று உன்னை விட்டு போயிடும். உன்கிட்ட இருக்கிற பலம் உனக்கே தெரியல, உனக்குள்ள ஒரு பெரிய பலம் இருக்குது, போயிரும்பா. அதை விட இந்த ரீஹக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது, ஸ்மெல்னு ஒரு அர்த்தம் இருக்கு, வாடை, மனம். நம்ம சமூகத்துக்குன்னு ஒரு மனம் இருக்கிறது, ஒரு குவாலிட்டி இருக்கிறது, ஒரு தரம் இருக்கிறது, ஒரு மரியாதை இருக்கிறது. ரோட்ல இறங்கி நின்று இப்படி அடிச்சுக்கிட்டா முன்மாதிரியான சமுதாயம் தான். நம்ம உலகத்திலே பண்பட்டவர்கள் என்று சொல்வதற்கு முஸ்லிம்களை விட தகுதியானவர்கள் யார் இருக்க முடியும்? அப்படியான தகுதி பெற்ற நாம இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இப்ப இன்னைக்கு என்ன நடக்கும்? அதே பள்ளியாசல்ல, அதே தெருவுல அண்ணன் தம்பியா ஃப்ரெண்டா வாழ்ந்தவன் இப்ப அதே பள்ளியாசல்ல ஒன்னா நின்று கதுகாமதி சலா கதுகாமதி சலா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு இகாமத்து சொன்ன உடனே ஒரே சஃப்ல நின்று தக்பீர் கட்டான், ஒரே பள்ளியில, ஒரே தொழுகையில, ஒரே கிபிலாவை முன்னோக்கி. ஆனா கல்புக்குள்ள எந்த ஒற்றுமையும் இல்லைன்னா நபிகளார் சொன்னாங்க, வலா தஹாசது வலா தபாகது வலா ததாபரு வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பட்டுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிட்டுக்காதீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட்டுக்காதீங்க. கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்களே சகோதரர்களா இருங்கப்பா. சண்டை போடுற எதுக்கு போடுறோம்னு ஒரு யோசனை வேண்டாமா? நீ என் புள்ள இல்ல. நூஹ் நபி கூட சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, மழை வந்து மக்கள்லாம் அடிச்சுட்டு போற நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்தினாங்க, இன்னபனி மின் அஹ்லி, யா அல்லாஹ் என் புள்ள வெள்ளம் அடிச்சுட்டு போகுதுல, கையேந்துறாங்க, என் புள்ள என் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லையா? இப்ப அல்லாஹ் சொல்றான்,
இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்தை சேர்ந்தவனே இல்ல. நூஹ் நபி பெத்த புள்ளதான். நூஹ் நபி சொல்றாங்க, அல்லாஹ் என் புள்ள, என் குடும்பத்து புள்ள. அல்லாஹ் சொல்றா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் உன் குடும்பத்து புள்ள இல்ல, உன் புள்ள இல்ல. எதுக்கு? அவங்க கொண்டு வந்த மார்க்கத்துல இல்ல. அதுக்கு இது நேர் எதிரியா இருந்தான், விரோதியா இருந்தான். அதுக்காக வேண்டி என் புள்ள இல்லைன்னு சொல்லுங்க, ஓகே. அது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்போமா? எதுக்கு சொல்றோம்? ஒரு அரசியல் மாற்றத்திற்காக. அது நிகழலாம், நிகழாமல் போகலாம், நன்மை அடையலாம், நன்மை அடையாமலும் போகலாம். ஒரு யூகத்தின் பார்வையில் பட்ட ஒரு முடிவு. அந்த முடிவுக்காக இப்படிப்பட்ட ஒரு கோரத்தை, ஒரு வெறுப்பை நாம் நம்முடைய குடும்பங்களில், தெருக்களில், நண்பர்களுக்கு இடையில் வெளிப்படுத்த வேண்டுமா? ஒருவரை ஒருவர் கேலியும் கிண்டலும் செய்து கொள்ள வேண்டுமா? இப்போ அவங்க விரும்பின, நீங்க விரும்பின அதுக்கு எதிராக அவங்க வந்துட்டாங்க, நல்ல ஆட்சி தந்துட்டாங்க, என்ன செய்வீங்க? வரலாம்ல, எது வேணாலும் நடக்கலாம்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின் அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும். மூமின்களே, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை கேலி பண்ணாதீங்க. அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க கூடும். தெரியாது நமக்கு. நம்ம கேலி பண்ணா மட்டம்னு நினைச்சுக்கிட்டோம். நீ அப்படி நினைச்சுக்கிட்டப்பா. அஸா அன் யகூனு கைரம் மின்ஹும், அவர்கள் உங்களை விட சிறந்தவர்களாக இருக்க கூடும். என்ன உனக்கு தெரியாது. அப்ப அல்லாஹ் இப்படி நமக்கு எச்சரிக்கிற காரணத்தினால் நாம் இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் சகோதரர்களே. கருத்து முரண்பாடுகள் 1000 வரலாம். அதை தான் கருத்து அதை விட கருத்து ஒன்றுபட்டு நிற்பதற்கு 1000 இல்ல, பலாயிரம் காரணங்கள் இருக்கிறது. நாம முரண்படுறதுக்கு 2 காரணம் இருக்கு. கொள்கை அடிப்படையிலோ, மசாயில் அடிப்படையிலோ, அரசியல் அடிப்படையிலோ. நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது தப்பு, நீ சொல்றது தப்புன்னு தப்பு சொல்வதற்கு 4 காரணம் இருக்கு, இல்ல 40 காரணம் இருக்கு. நீயும் நானும் வேறேன்னு சொல்றதுக்கு 40 காரணம். ஆனா நீயும் நானும் ஒண்ணுன்னு சொல்றதுக்கு 4000 காரணம் இருக்கா இல்லையா? நீனும் முஸ்லீம், நானும் முஸ்லீம். நீனும் அல்லாஹ் வணங்குற, நானும் அல்லாஹ் வணங்குறேன். நீனும் குர்ஆனை ஏத்துக்கிட்ட, நானும் குர்ஆனை ஏத்துக்கிட்டேன். நீனும் தூதரை பின்பற்ற, நானும் தூதரை பின்பற்றேன். நீனும் தொழுகிற, நானும் தொழுகிறேன். நீயும் நோன்பு வைக்கிற, நானும் நோன்பு வைக்கிறேன். 4000 40,000 காரணம் இருக்குங்க ஒண்ணா இருக்கிறதுக்கு. சண்டை போடுற காரணத்தை மட்டும் பார்ப்பீங்க, சேர்ந்து இருக்கிற காரணத்தை பார்க்கவே மாட்டீங்களா? அதனால உள்ளத்துல இருக்க அந்த கசடுகளை தூக்கி எறிங்க. இன்னமல் மூமினூன இஹ்வா, மூமின்கள் அனைவரும் சகோதரர்கள் என்கிறான். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்கள் சகோதரர்களுக்கு இடையிலே இணக்கத்தை ஏற்படுத்துகிறார்களா? அப்படி அக்கம் பக்கத்தில் யாராவது மூஞ்ச தூக்கி சண்டை போட்டு இதுக்காக வேண்டி நின்னாங்கன்னா, அடே எதுக்குடா சண்டை போட்டு இருக்கிறியா அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பேசுங்க. அது ஆமாங்க, அப்படியெல்லாம் நீங்க எந்த முடிவுக்கும் வர தேவையில்லை. அவன் சொன்னா கேட்க மாட்டாங்க, வேண்டாம், அப்படியெல்லாம் முடிவுக்கு வர வேண்டாம். உங்க பக்கத்துல இந்த மாதிரி தெருவுல நண்பர்களுக்கு இடையில இதன் காரணமாக வேறு காரணங்கள் இருந்துச்சுன்னா விவாதிக்க வேண்டாம், அதை விட்டுருவோம். ஆனா இதன் காரணமாக ஒரு சிக்கல் இருக்கும் என்று சொன்னால் அந்த சிக்கலை சீர்திருத்தம் செய்ய வேண்டிய பொறுப்பும் நமக்கு தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒன்றுபட்ட சமூகமாக வாழ்வதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லருள் புரிவானாக.